வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததால் ஒரு சோம்பேறி சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காமல் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிச்சமான காய்கறிகள் எல்லாத்தையும் 1 இன்ச் சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கேரட்டு, 4-5 பீன்ஸு, 1/2 கப் அளவுக்கு சௌசோ, 2 கத்திரிக்காய், 2 நாட்டு தக்காளி, 1 முருங்கைக்காய், 15 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் வாணலியில் போட்டுக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் எந்த காய்கறி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்தில் காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். காய் நல்லா வெந்து வந்துருச்சு. 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 கப் தண்ணியில் குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலியில் ஊற்றிடலாம். 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கப் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்த பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கும் நல்லா இருந்தது, சாதத்துக்கும் நல்லா இருந்தது. துளி கூட எண்ணெய் இல்லாமல் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சாம்பாரை உங்களுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.